லிட்ரலி ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்களா கைஸ்? அந்த படத்துல என்ன நடந்ததோ அதுதான் இப்போ இந்த சிவகங்கையில் நடந்திருக்கு. அஜித் குமார்னு ஒருத்தர் 27 வயசு சிவகங்கையில் 10 சவரன் நகை திருடிட்டான்னு சொல்லிட்டு அவரை போட்டு அவ்வளோ சித்திரவதம் பண்ணி கொல்ற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தா நான் கேட்குறேன். அந்த பையன் நிஜமாவே திருடி இருக்கட்டுமே, அவனை கொல்றதுக்கான உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தா? இப்போ அந்த பையன் நோ மோர். இப்போ அந்த பிரதர் இப்போ இல்லை. என்ன நடக்குதுன்னே எனக்கு சுத்தமாக புரியல கைஸ். நம்மளாம் டிவியில் தான் பார்த்துருப்போம், இந்த ஜேபி மூவியில் தான் பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு மூவி அப்படின்ட்டு. இப்போ நிஜமாவே ஒருத்தரை இந்த அளவுக்கு சித்திரவாதம் பண்ணி கொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க அப்படி வெறி? நான் கேட்குறேன். உங்களை பார்த்தா, போலீஸை பார்த்தா மரியாதை தாங்க வரணும், பயம் வரக்கூடாது. அந்த பையன் அவ்வளோ கெஞ்சுறான், அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு. 18 இடத்துல காயமாக இருக்கு கைஸ். என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆணுறுப்பில் அடித்து ப்ளீட் ஆகி அந்த பையன் செத்து போயிருக்கான். மிளகா பொடியை போட்டு போட்டு பதில சொல்லு பதில சொல்லு பதில சொல்லுன்ட்டு லிட்ரலி சித்திரவாதம் பண்ணியிருக்காங்க அந்த பையனை. அந்த பையன் இடத்துல நீங்கள் இருந்தால் நினச்சி பாருங்க. நான் அந்த இடத்துல இருந்தாலே எனக்கு அப்படி நினைக்கும் போதே டோட்டலாக ஷிவர் ஆகுது, பாடி ஷிவர் ஆகுது. எப்படி உங்களை இப்படி கொடூரமாக கொலை பண்ண முடியுது? எப்படி கொடூரமாக அவங்க அந்த பையனை கொண்டு இருக்க முடியுது? என்னால் சத்தியமாக நம்ப முடியல. ஸோ ஒருத்தர் மேலே எஃப்ஐஆரே போடாமல் அந்த பர்சனை கூட்டிகிட்டு போகிறது முதல்ல தப்பு. அது எப்படி நீங்கள் பண்ணீங்க? அந்த பையன் தான் திருடலன்னு சொல்கிறான். சரி, திருடல, நிஜமாவே அந்த நகையை அவன் எடுத்திருந்தாவே இருக்கட்டுமே, ஏன் அப்படி போட்டு அடிக்கணும்? இதில் வேற போலீஸ் யூனிஃபார்ம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் கூட்டு போயிட்டு அந்த கோயில் பேக் சைடில் போயிட்டு அடிக்கிற உரிமை யார் சார் உங்களுக்கு கொடுத்தா? அந்த பையன் கோயில் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, 2 மாசமா என் பையனுக்கு இன்கம், அதாவது சேலரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட பையனா சார் திருடி இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் இதே அவங்கள கூட்டு விசாரிங்கள, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்கள ஏன் நீங்கள் இன்னும் விசாரிக்க மாட்டீங்க? அவங்க சைடில் ஏன் பிடிச்சிட்டு போக மாட்டீங்க? எனக்கு சீரியஸாக புரியல. அங்கே மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. அந்த 6 போலீஸில் 6 பேருமே சஸ்பெண்ட். வாவ், சூப்பர் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. அதில் ஒருத்தரை நீங்கள் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை, மிச்சம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன ரீசன்னே தெரியல. எளிய மக்களை துன்புறுத்தி ஆட்சி செய்கிறதா அரசியலா? சொல்லுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த சைடில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க, அந்த கோயில் பேக் சைடில் இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. ராட் இருந்திருக்கு, பைப் இருந்திருக்கு, அந்த பைப்பு உடஞ்சிருக்கு, எதெல்லாம் தூக்கி அடிச்சாங்கன்னே தெரியல. அந்த பையன் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அப்படி கதறான் அந்த பையன், அடிக்காதீங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வலி தாங்க முடியாம, சரி சார் நான் தான் சார் எடுத்தேன், நான் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன், தண்ணி கொடுங்கன்னு அத்தனை வாட்டி கேட்கும் போது, நீங்களாம் நிஜமாவே ஹியூமன்ஸா இல்லை நீங்கள் அரக்கர்களான்னு எனக்கு தெரியல. ஒரு நார்மலாக ஒருத்தர் தண்ணி கேட்டாலே, வெளியே வாசலில் இருக்கிறவங்க தண்ணி கேட்டாலே நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி வெயில நடந்து வந்துட்டாலே தண்ணி கொடுங்க, ஏன் யாசகம் கேட்குறவங்க தண்ணி கேட்டால் கூட நம்ம கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். நீங்களாம் என்ன ஜென்மோனே எனக்கு புரியல. நாளுக்கு நாளாக லாக்அப் டெத்து அதிகமாயிட்டே இருக்கு. இதை நான் என்னன்னு சொல்றது சொல்லுங்க. இதே மாதிரி தாங்க சாத்தான்குளம் கிராமத்தில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு கடையை ஓப்பன் பண்ணி இவ்வளோ டைமுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ டைம் இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஈகோ கிளாஸ்ல 2 பேரும் இல்லாம பண்ணிட்டாங்க. எங்க போய் சொல்றது? இதெல்லாம் ரூல்ஸா? இதெல்லாம் என்னது இது? எனக்கு ஒன்றும் புரியல. ஆல்ரெடி நாடு ரொம்ப கேவலமா நாசமா போயிட்டு இருக்கு. தெருவுக்கு தெருவு பார் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டலாம் பார் இருக்கு, மார்க்கெட்ஸ்ல பார் இருக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பார் இருக்கு. என்ன ஆல்ரெடி நாசமா போயிட்டு இருக்கு நாடு. இப்ப அப்பாவி ஆட்களையும் கொன்னு நீங்க அதுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி விக்னேஷ் கேஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? 2022 விக்னேஷ் கேஸ் உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. இந்த பையனுக்கு என்னன்னு சொல்லி, அதாவது வலிப்பு வழுக்கி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு கேவலமான ஒரு பொய்ய சொல்லி உருட்டி இருக்காங்கல்ல, அதே பொய்ய சேம் டிட்டோ அந்த விக்னேஷ் கேஸ்லயும் இருக்கும். சரிங்களா? அதே கேஸ் அதே மாதிரி சொல்லி அப்படியே எனக்கு புரியல.
என்ன தனுஷ் சார் ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்களே, நாங்களாம் குரூப்பா சேர்ந்து தடுக்கி விழுந்துட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கு நீங்க பேசுறது. ஒரு ஒரு ப்ராப்பர் இது நேஷனல் நோயாங்க வலிப்பு வர்றது. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த பையனுக்கு வந்து எப்படி சொல்றது, குடிக்கிற பழக்கம் தவிர்த்து வேற எந்த இதுவுமே கிடையாது, மெடிக்கல் இஷ்யூ எதுவுமே கிடையாது அந்த பையனுக்கு. எப்படி நீங்க அப்படி வாயை திறந்து எப்படி நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு புரியல. இதோ இப்போ ரீசெண்டாக நடந்தது இந்த டிஎம்கே ஃபங்க்ஷனு. என்ன ஃபங்க்ஷன்லாம் எனக்கு தெரியலங்க. ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு காலேஜ் பசங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சாங்க. அங்கே என்னது சீட் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து டிவிகே கட்சி கொடி காமிச்சிட்டா, டிவிகே ஃபோட்டோ அந்த விஜய் ஃபோட்டோ காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டீங்க. யார் முதல்ல உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? முதல்ல வந்து இந்த மாதிரி கட்டு அடிச்சுட்டு கூப்பிட்டு போனதுக்கு வந்து உங்கள் மேலே தான் கேஸ் கொடுக்கணும். புரிஞ்சுதா? போட்டோ காமிச்சதுக்காக யாருங்க கூட்டிட்டு போவா ஸ்டேஷனுக்கு? நியாயப்படி பார்த்தா அந்த பசங்க அப்படி பண்ணதுக்கு நீங்க பாதுகாப்பு தான் கொடுத்துருக்கணுமே தவிர்த்து கூப்பிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வைக்க கூடாது. இங்க பாருங்க, நான் எல்லா போலீஸும் வந்து குறை சொல்லல. இந்த மாதிரி ஒரு சில போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்களதான் நான் குறை சொல்றேன். இந்த மாதிரி பண்றதுனால நல்ல போலீஸ் மேல இருக்கிற மரியாதையும் போயிடுது. நாளைக்கு எனக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம். எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணி இதுல இருந்து அந்த பையனுக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் வேணும். பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங்ன்றதை எடுத்து காட்டணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறது கிடையாது. பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங். ஒருத்தன் வந்து ஓட்டு போடுறவன் இருக்கான், எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. ஓட்டு போடுற எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. தட்டி கேட்கலாம், எவ வேணாலும் தட்டி கேட்கலாம். தப்பு பண்ணா யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கலாம். அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். என்ன தவறு செய்றாங்க? என்னது வந்தோட ஆக்ஷன் எடுத்துருங்க. வந்து எங்களுக்கு எப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு. இங்க பாருங்க, தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு. சரி, இப்ப வேற என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு புரியல சார். என்ன சார் ஸ்டாலின் சார் நீங்க பண்றீங்க? புரியல சார் எங்களுக்கு. சீரியஸா எங்களுக்கு புரியல. இது என்ன ஒரு கேஷுவலான ரிப்ளே சார்? இது ஒரு உயிர் போயிடுச்சு சார். நீங்க என்ன சார் கேஷுவலா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? 2 நாள் கழிச்சு நீங்க இது பண்றீங்க சார், ஆக்ஷன் எடுக்கிறீங்க சார். என்ன சார் இது? கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேல மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். Our question till now, what we pleased to see, are in the judge's family. We will include ourselves. What will be the actions of the policeman? The government, you always don't respect poor man's life. That is not there, not in the present case. In the present case, you are not answering our question till now. You have to answer. We will definitely answer. No ordinary constable will act in a team, will not act. I can understand some constable going somewhere, picking up quarrel, who is doing some theft, or beating some persons outside the duty hours. But we cannot understand a team of special team in a police vehicle going to a particular place, picking up a person, 2 days kept surrounding area, beaten him, and finally he is declared dead. Therefore, at whose direction the special team acted? Even if you say, nobody has instructed. Still, you are not answering. இப்ப வரைக்கும் யார் அந்த ஸ்பெஷல் டீம்னே தெரியல, யாரை காப்பாத்துறீங்கன்னு தெரியல. அந்த ஜட்ஜா அந்த கிழிக்கிறாரு, உங்ககிட்ட பதில் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இங்க மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்றதுக்காக வந்தோம். இங்க வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சிருந்தோம், காரோட பின்ன இருக்கையில் வச்சிருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காம நான் வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்க டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன் வந்து காசு வாங்கி வாங்கிட்டாரு. இல்லை, நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து சாமி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம். இந்த வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்க? ஒரு பையனை கொலை பண்ணதும் உங்களுக்கு ஹெல்ப்பா?
ஒரு பையன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, நீங்கள் கொலைக்கு அது வந்து போயிடுச்சு, கொலையாயிடுச்சு, அது கொன்னுட்டாங்க. நோ மோர் அந்த அண்ணா. இப்போ திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல, இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து நாங்களே ஒப்படைச்சிருக்கோம். சீரியஸா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கோவம் தான் வருது. அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு வந்து என்னால் புலம்ப தான் முடியும். வேற எதுவும் என்னால் பண்ண முடியாது. நான் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு. என்னால் வேற எதுவும் பண்ண முடியாது. என்னால் பண்ண முடிஞ்சது வீடியோ போட்டு இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது தான். அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். அவ்வளோதான்.